வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு ஷார்ட் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸில் லாவண்யா திருப்பதி, அபிஜித் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் தான் நகரும். அதுவும் கோவிட் டைமில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே லாவண்யா அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டா இருப்பா. அதே நேரத்தில் இந்த பொண்ணுக்கு ஒரு ஓசிடி மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது தன்னை சுத்தி எது கலைஞ்சிருந்தாலும் அதை சரி செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ இந்த பொண்ணு வேலை விஷயமா ஹைதராபாத்துக்கு வந்திருப்பா. வந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருப்பா. அந்த அபார்ட்மெண்ட்டோட பக்கத்துல தான் அபிஜித் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் தான். பட் அவருக்கு குக்கிங் அப்படின்றதுல தான் பேஷன் அதிகம். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் லிங்க் அப்படின்றது இந்த 2 வீட்டுக்கும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணு. அந்த பொண்ணு கோவிட் காரணமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக லாவண்யா போயிருப்பாங்க. போன இடத்துல எதிர்பாராத சில சூழ்நிலைகளால இவங்களே வேலைக்காரியாவே மாறிடுவாங்க. ஸோ இந்த மாற்றம் நடந்ததுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அண்ட் இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சா இல்லையா, கடைசியில் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி முடியுது அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக ஒரு லைட் ஹார்ட்டடா, அதுவும் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு சீரிஸாக இந்த சீரிஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த சீரிஸில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பற்றியுமே பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, லவ் அப்படின்றதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. எந்த ஏஜ்ல வேணா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரலாம் அப்படின்றதுக்கு லாவண்யாவோட அப்பா கேரக்டர் வழியா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட பேஷனை பர்சீவ் பண்ணணும் அப்படின்றத இந்த கதையோட மெயின் கேரக்டரா இருக்கக்கூடிய அபிஜித் வழியாவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இந்த சீரீஸ்ல ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கார பொண்ணோட ஸ்டோரியுமே காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த சீரிஸோட லீட் கேரக்டரான லாவண்யாவோட கேரக்டர் டிசைனுமே நீட்டா இருந்துச்சு அண்ட் அதை அவங்க நீட்டா அடாப்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரிஸோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள ஒரு எபிசோட் முடியுது அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு குயிக் வாட்சாவே பார்த்து முடிச்சிடலாம். ஓவரால் ஒரு சிம்பிள் லைட் ஹார்ட்டட் சீரிஸ் தான். பட் நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் அந்த ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருப்பாங்கல்ல, அதை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் அப்படின்றது ரொம்ப வளவலன்னு போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த சீரீஸில் சுவாரஸ்யமான சீன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அமைச்சிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில காட்சிகள் வரும், அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஒருத்தர் பார்த்துக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பட் அந்த சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியாவே அமைச்சிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அமைச்சிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓசிடி பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்டிங்ல அந்த ஹீரோயினுக்கு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதை வச்சு தான் கதையவே ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ஓசிடி இருக்கா இல்லையா அப்படின்றதே நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா அது ரிலேட்டடான சீன்ஸ் அப்படின்றத அதுக்கப்புறம் வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 out of 5 ஃபேமிலியா பார்க்கக்கூடிய சீரிஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.